இரண்டாம் உலகப் போர் நினைவு தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு வீரர் நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மலர் வளையம் அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி முதல்வராக ரங்கசாமி பதவி ஏற்க ஜனாதிபதி அலுவலகம் ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக ரங்கசாமியை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்தனர். ஆட்சி அமைக்க உரிமை கோரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். போலி ஆன்லைனில் ட்ரேடிங்கில் முதலீடு செய்து புதுச்சேரி நபர் ரூபாய் 18 லட்சத்தை சைபர் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 7 பேர் ரூபாய் 1.33 லட்சம் இழந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் ஹிந்தி உள்ளிட்ட மும்மொழி பாடத்திட்டத்தை அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டக்குப்பம் இந்தியன் வங்கிக் கிளையில் வாடிக்கையாளர் கணக்கிலிருந்து பணம் எடுத்ததால் பீதியடைந்த பொதுமக்கள் வங்கிக் கிளையை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.